வசந்தம் டிவியின் ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் ஒரு சாதனையாளரை நாங்கள் எம்முடைய நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். கடந்த வாரமும் அவர் எம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தார். அவருடன் எங்களுடைய உரையாடல் தொடர்கின்றது. முதுபெரும் எழுத்தாளரும் இலக்கியவாதியும் முற்போக்கு சிந்தனையாளரும் மல்லிகை சஞ்சிகையின் ஆசிரியருமாகிய டொமினிக் ஜீவா அவர்களையே இந்த வாரமும் நாங்கள் ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். ஐயா, நீங்கள் மல்லிகை சஞ்சிகையை ஆரம்பித்து 47 ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டன. ஆரம்பத்தில் மட்டுமல்ல, இந்த காலம் வரை, தற்காலம் வரை இந்த இந்திய சஞ்சிகைகளுடைய வருகை எமது நாட்டில் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிறது. சஞ்சிகைகள் மட்டுமல்ல, இந்த இலத்திரை நிலைய ஊடகங்கள் கூட இந்திய விடயங்கள் பெருமளவில் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு விதத்தில் சொன்னால் இது இந்திய விடயங்கள் ஒரு மேலாதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி கூட நாங்கள் பேசலாம். குறிப்பாக நீங்கள் மல்லிகையை ஆரம்பித்த காலத்திலே மிகவும் பிரபலமான கல்கி, குமுதம், ஆனந்த விகடன் போன்ற சஞ்சிகைகள் இலங்கைக்கு வந்து கொண்டிருந்தன. இந்த சவால்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி முகம் கொடுத்தீர்கள்? இந்த சவால்களுக்கெல்லாம் எந்த விதத்தில் நீங்கள் பரிகாரம் தேடி வெற்றியை கண்டீர்கள் என்று கூறுங்கள். ஆரம்ப காலத்தில் எனக்கு ஒரு பெரிய சவால் என்னென்றால், வந்து கலைச்செல்வி அது போன்ற பத்திரிகைகள் எல்லாம் இடையில் நின்ற ஒரு ஆபத்து தான் வந்தது. ஏனென்றால் தென்னிந்தியாவிலிருந்து வர சஞ்சிகளோடு நாங்கள் போட்டி போட முடியாது. விலையும் அடக்க விலையும் எங்களால் சமாளிக்க முடியாது. அப்போ இப்படி இருக்க எனக்கு ஒரு யோசனை வந்தது என்னென்றால், கடைகளில் போட்டு அதோட இதுன்றதில்லை, கடையில் 10 கொப்பி கொடுப்போம், அந்த கட்டை அறுக்காமலே திருப்பி தருவேன். நான் ஒரு தடவை கோபத்தில் சொன்னேன், இந்த பாருங்க, இந்த கட்டை கூட நீங்கள் அவுக்காமல் மேசையில் வைக்க இல்லை. கடைசியாக உங்களோட இழப்புக்கு நீங்கள் விற்கிற இந்திய சஞ்சி என்ற ஆசிரியர் மாத்திரமல்ல, இந்த மல்லிகை ஆசிரியர் தான் இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வான் என்று சொல்லிட்டு வந்தது. அப்படி 2 வருஷம் 3 வருஷங்களுக்கு பிறகு கச்சேரி அடியில் அவற்றை வீட்டில் அவர் மரணித்த பொழுது அவற்றை வீட்டுக்கு போய் இறுதிச் சடங்கில் நான் கலந்து கொண்டு அவற்றை மகனுக்கு, உன்னுடைய அப்பனுக்கு நான் இப்படி சொன்னேன், நான் தான் வந்திருக்கிறேன், உன்னுடைய சின்ன பத்திரிகைகள் ஒன்று வர இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படி நாங்கள் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். இதில் என்ன முக்கியம் என்றால், குமுதத்தின் விலை 25%, மல்லிகையின் விலை 20%, 5% தான் குறைச்சிது. மல்லிகையின் விலை குறையும். ஆனால் பழக்கப்பட்ட கண்ணுக்கும் அதுகளுடைய கவர்ச்சிகளுக்கு ஒப்படைக்க எங்கட சஞ்சிகளில் கவர்ச்சி இப்பயும் மல்லிகை கொண்டு வந்தேன். நீங்களோ நான் மல்லிகை இல்லாமல் வேற இல்லை கொண்டு வந்திருக்கேன். அன்னூருக்கா மல்லிகை நான் பார்க்க வேணும் கண்டான். நீ லண்டனில் இருக்கிறார், அவரோட டெலிஃபோனில் தொடர்பு கொள், டெலிஃபோன் நம்பர் தாரேன். அண்ணா இது ஏன் சொல்கிறேன் என்றால்,
இப்போ ஒரு 10-12 வருஷத்துக்கு முந்தி யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரத்தடியில் மல்லியை கிழிச்சு அடித்தானே அவன்தான் நான் இன்றைக்கு மன்னிப்பு கேட்கிறேன். அவன் மன்னிப்பு கேட்கிறதில்ல. இந்த இலங்கை மண்ணில் இல்லாத ஒரு ஐரோப்பாவில், அவன் இத்தாலியிலையும், நான் லண்டன் மாநகரத்தில் இருக்க, அவன் தொலைபேசியிலே அண்ணே என்னை மன்னிச்சு கொள்ளு கேட்டானே, அதுதான் என்ற பற்றி. உலகத்தில் நான் நினைக்கிறேன் எத்தனையோ சஞ்சிகள் ரஷ்யாவில், ஜப்பானில், சீனாவில், அமெரிக்காவில், இங்கிலாந்தில், இந்தியாவில், சென்னையில் கூட வரலாம், வருகிறது. ஆனால் நான் கொடுத்த விலை எந்த சஞ்சிகைக்காரனும் கொடுத்திருக்க மாட்டான். அந்த அளவுக்கு என்னுடைய அர்ப்பணிப்பு உணர்வு தான் இந்த மல்லிகை இன்று வரைக்கும் கொண்டு வரும். ஆம், இன்னும் பல விஷயங்களை பற்றி உங்களுடன் உரையாட வேண்டியிருக்கின்றது. இன்றைய ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சிக்கு அதிதியாக வருகை தந்திருக்கின்றார்கள் மல்லிகை சஞ்சிகையின் ஆசிரியராகிய டாமினிக் ஜீவா அவர்கள். அவர்களுடன் எங்களுடைய உரையாடல் தொடர்கின்றது. ஐயா, நீங்கள் பல தசாப்தங்களாக பொது வாழ்க்கையிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றீர்கள். பல்வித மனிதர்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள், பல முக்கிய பிரமுகர்களை சந்தித்திருப்பீர்கள். அவர்களில் உங்களுடைய மனதை கவர்ந்த, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திய அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக இருந்த சில மனிதர்களை பற்றி நீங்கள் குறிப்பிட வேண்டும். நிறைய பேரை சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையில் லட்சியமாக சந்திச்ச அரசியல் தலைவர்களை எல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன். இலங்கையின் பிரபலமான அரசியல் தலைவர்கள் பேசின மேடைகள் எல்லாம் நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். நான் வெறும் இலக்கியக்காரன் மாத்திரமல்ல, நான் ஒரு அரசியல்காரன். யாழ்ப்பாணம் முனிசிபலில் நான் ஒரு தடவை தேர்தலும் கேட்டிருக்கிறேன். வெள்ளறத்துக்கு என்பதல்ல என்னுடைய நோக்கம். ஒரு எழுத்தாளனும் பொது வாழ்க்கையில் ஈடுபட வெறும் பேராவை மாத்திரமல்ல, அரசியலாலையும் முடியுமென்றதை காட்டியிருக்கிறேன். அதில் கட்டித்தரம் என்னென்றால் வெற்றிகரமாக நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன். ஆனால் தோல்வி அல்ல பிரச்சனை. ஒரு எழுத்தாளன் யாழ்ப்பாணத்தில் என்ற அடிநிலையில் இருந்து கட்டம் கட்டமாக வளர்ந்து யாழ்ப்பாண தெருவாக 20% மல்லிகை வித்தவன் தேர்தல் கேட்கிறான் என்றால் எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். இது ஐரோப்பாவில் நடக்கல, அமெரிக்காவில் நடக்கல, யாழ்ப்பாணத்தில் நடந்தது. இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். அடுத்தது, நான் பல பிரமுகர்களை சந்திச்சிருக்கிறேன். 1960ஆம் ஆண்டு சாகித்ய மண்டல பரிசு கண்டி பல்கலைக்கழகத்தில் கொடுத்த பொழுது, அப்பொழுது பிரதமர் இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவினுடைய கரங்களால் தான் நான் அந்த பரிசை பெற்றுக்கொண்டேன். இது ஒரு தமிழ் எழுத்தாளருக்கு கிடைக்க மிகப்பெரிய சிறப்பு நான் நினைக்கிறேன். அதைவிட பல பிரமுகர்களோடு நான் தமிழ்நாட்டில் தொடர்பு கொண்டிருக்கிறேன். ஜெயகாந்தனோட நான் வாரக்கணக்காக மரீனா கடற்கரையில் போயிருந்து கொண்டு கதைச்சிருக்கிறேன். எனக்கு புகழ் பெற வேண்டும், பிரமுகர்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு மன அடிப்படை இல்லை. பல தடவை மதுரையில் தமிழராட்சி மாநாடு நடந்த பொழுது, அந்த மதுரை தமிழராட்சி மாநாட்டை நடத்தினவர் எம்ஜிஆர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். அப்பொழுது பலர் என்னை கூட்டிக் கொண்டு அவருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்பினார்கள். நான் அதை விரும்ப இல்லை. ஏனென்றால் ஒரு சினிமாக்காரன்ற புகழ் ஒரு எழுத்தாளனுக்கு வரக்கூடாது. சினிமா வேறு, எழுத்து வேறு. சினிமா காட்சியை கண்டுட்டு போனால் காணும். எழுத்து 100 வருஷங்களுக்கு பிறகு. இந்த பாரதி எப்பயோ எழுதினான், எப்பயோ அந்த கவிதைகளை வச்சான். எம்.கே. தியாகராஜ பாகவதர் அற்புதமாக சிந்தாமணி சினிமாவில் நடித்தார் அற்புதமாக. ஆனால் இன்றைக்கு அந்த பிரமுகர்களின் பேரே அடிபட்டு போச்சு. ஆனால் இன்றைக்கும் பாரதி உலகம் முழுக்க நிமிர்ந்து நிற்கிறார். காரணம் என்னென்றால் அந்த எழுத்துக்கு அவ்வளவு வலிமை. ஆமாம், இந்த மல்லிகை சஞ்சிகையை நீங்கள் 47 ஆண்டுகளாக தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றீர்கள். இது ஒரு மிகப்பெரிய சாதனை என்றுதான் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் யதார்த்தத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால்
நீங்கள் சொன்னீர்கள் சமூக பணியாற்றுவதற்கு எழுத்து மூலம் அது செய்யலாம், அரசியல் மூலமும் செய்யலாம் என்று. ஆனால் இந்த நிதி என்றது முக்கியமான விஷயம். பத்திரிகையை அச்சடித்து இந்த சஞ்சிகையை உருவாக்கி வெளியிட்டு வரும்போது அதற்கான நிதி ஒதுக்கீடு உங்களுக்கு தேவையாக இருக்கும். அதற்கான நிதியை நீங்கள் ஈட்டிக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இந்த போட்டா போட்டி சூழ்நிலை நிலவிக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்திய சஞ்சிகைகள் அதிகப்படியாக விற்பனையாகின்றன. தொடர்ந்து இப்படியான ஒரு சாதனையை புரிந்து வருவதற்கு இந்த நிதி ஏற்பாடுகள் உங்களுக்கு எப்படி ஏற்படுகின்றன, எப்படி கிடைக்கின்றன? எனக்கண்டு என்ன நேசிக்கிறது கண்டு, இன்னும் சொல்லப்போனால் மல்லிகையில் நேசம் கொண்டவங்களண்டு பலர் உள்நாட்டில் மாத்திரமல்ல வெளிநாட்டிலும் இருக்கிறோம். அவன் என்ன நம்பினான், அதுதான். இவன் இந்த காசில் ஒரு தேத்தண்ணி கூட குடிக்க மாட்டான். சாராயங்கள் அது வேற பிரச்சனை. அப்ப அவன் நம்பினான், ஜீவாவிட்ட கொடுக்கிற அந்த காசு மல்லிகைக்குத்தான் பயன்படுத்தப்படும், அவருடைய சொந்த வாழ்க்கைக்கு கூட பயன்படுத்தப்படும். இன்றைய ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சிக்கு அதிதியாக வருகை தந்திருக்கின்றார்கள் மல்லிகை சஞ்சிகையின் ஆசிரியர் டொமினிக் ஜீவா அவர்களுடன் எங்களுடைய உரையாடல் தொடர்கின்றது. ஐயா, உங்களுடைய சொந்த வாழ்க்கை பற்றி நீங்கள் விவரங்களை சொல்ல வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய இந்த நீண்ட கால பொது வாழ்க்கைக்கு, இலக்கிய துறையில் பங்களிப்புக்கு உங்களுடைய குடும்பத்தினரும் நிச்சயமாக ஒத்துழைப்பு வழங்கியிருப்பார்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். உங்களுடைய வாரிசுகள், பிள்ளைகள், அவர்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், எங்கே இருக்கின்றார்கள், அவர்களும் உங்களுடைய துறைக்கே வந்திருக்கின்றார்களா என்பது பற்றிய விவரங்களை நீங்கள் தர வேண்டும். பொது வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன் சொந்த வாழ்க்கையை பற்றி அதிகம் கவலைப்படக்கூடாது. இந்த சொந்த வாழ்க்கையை பற்றி அதிகம் கவலைப்படுறவன் தான் பொது வாழ்க்கையில் ஊழலுக்கு உட்படுறான். இந்த ஊழல் எங்கே இருந்து தோன்றுனது என்றால் அவன் குடும்பத்தில் இருந்தால் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற மனுஷனுக்கு ஊழல் தோன்றும். ஆசைகள், விருப்பங்கள், பிள்ளைய குட்டிகள், இந்த நெருக்கு வாரங்கள், பொஞ்சாதின்ற தலையண மந்திரம், இப்படி பல்வேறு வகையாக ஒரு மனிதனை சொந்த வாழ்க்கை திசை திருப்பி போடும். இது எனக்கு தெரியும். என்னை பொறுத்தளவில் நான் என்னுடைய சொந்த மாமாவின் மகளைத்தான் முடிக்கிறேன். அந்த மாமாவின் மகளை முடிக்க கல்யாணம் பேசி பெற நான் முதல் மச்சான் நான் சொன்ன முதல் வார்த்தை, நான் உன்னற்ற சில விஷயங்கள் சொல்ல வேணும். என்னத்தான் நான் முந்தி ஒரு காலம் ஒரு புள்ளைய காதலிக்கிறான். எந்த புருஷனும் சொல்ல மாட்டான் பொஞ்சாதி. அவளை கல்யாணம் கட்டுற அளவுக்கு கூட நிர்பந்தம் இருந்தது. ஆனால் கடைசியா துரதிஷ்டமா அது தவறி போச்சு. ஆனால் நான் தவறு செய்ய இல்லை, வாழ்க்கையில் தவறோ அல்லது ஒரு பெண்ணை ஏமாத்தினதோ இல்லை.
உனக்கு ஒரு காலத்தில் இப்படி சொல்லப்படக்கூடும் என்றதுக்கு தெளிவுபடுறதுக்கு தான் இதை சொல்கிறேன். நீ ஒரு நல்ல கணவன் என்று நம்பினால் காணும். மற்றது தெளிவாக நினைச்சுக்கொள். நான் உன்னோட சினிமா படத்துக்கு போவன், ஜாலி பண்ணுவன், உனக்கு தேவையான உடைகள் வாங்கி, அதெல்லாம் என்னால் முடியாது. ஒரு சரியான புருஷனாக நான் ஒரு பெண்ணுக்கு வாழ மாட்டேன். இது எனக்கு தெரியும். இதையெல்லாம் நீ விளங்கி கொண்டுதான் என்ன முடிக்க சொல்லணும். இல்லைன்னா சொல்லலாம், எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லைன்னா எனக்கு சந்தோஷம். ஆனால் நான் வளர்ந்த வளர்ப்பு, என்னுடைய அடிமனத்தில் இருந்த கொள்கை, நான் இப்படித்தான் வாழ வேணும் என்ற வாழ்க்கை, என்னுடைய எனக்கு நான் கட்ட போகிறவளுக்கு தெரிகிற பரிபூர்ண உண்மை, இதெல்லாம் தெரிஞ்சுதான் கட்டும். அத்தான் நீங்கள் என்னத்தையும் சொல்லுங்க, அதை பற்றி வரல. உங்களை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். பிள்ளைகளை பற்றி சொல்லுங்கள். அவர்கள் இந்த துறைகளில் ஈடுபட்டு வருகின்றார்களா? அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கின்றது? எனக்கு 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளை. கடைசி தான் ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை ஜெர்மனியில் இருக்கிற குடும்பத்தோட. மகள் பிறந்த வீட்டில் எங்களோட சொந்த வளவில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். மகன் ஆமஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய பெரிய கம்பெனி ஒன்று போட்டு இருக்கிறார். திலீவன் என்று பேர். அவர்கிட்ட என்னுடைய குணாம்சங்கள் பல இருக்கு. அதில் நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் என்னிட்ட இல்லாத ஒரு மனோதைரியம், அவர் தந்த பேரை வியாபாரத்தில் நிலைநிறுத்த வேண்டும். அப்போ நான் வற்புறுத்துறேன். என் மகனாக இருந்து எடுத்தால்னா இருக்கணுமா, என் மகனாக இருந்து மல்லிகை நடத்த விடுமா, அது வேற. ஆனால் நீ 1000 தான் வானத்தில் வட்ட விட்டு பிறந்தாலும் கடைசியா மல்லிகை ஆசியற்ற மகன்தான் என்று சொல்லுவார்கள். இதை மறந்துடான். நீ என்னத்தான் சொல்லு, நீ கோடீஸ்வரனா இரு, கொழும்புல கொடி கட்டி போற, ஆனால் ரோட்டில் கண்டு கதை கேட்க சொல்லுவார்கள். யார் தெரியுமோ, இவர் மல்லிகை ஆசியற்ற மகன் என்று சொல்லுவார்களே தவிர திலீவன் அப்பா மல்லிகை ஆசிரியர் சொல்ல மாட்டான். இதை மனதில் வச்சுக்கொள். கதை பேர் பயங்கிறவே. இந்த பிரபலம் வந்தாலும் அப்படி இல்லை. சனத்துக்கு ஒரு ஞானோதயம் இருக்கு. சனங்கள் மடையர்கள் அல்ல. சனங்களுக்கு பலர் 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 பார்த்து பார்த்து அடி மனதில் அடி நெஞ்சில் சில பதிவுகள் இருக்கு. அந்த பதிவுகள் எங்களோட வெறுங்கண்ணுக்கு விளங்காது. அவனை தோண்டி தோண்டி பார்க்கான் அவன் அந்த மூலம் வரும். அப்படி எங்கட தோண்டைக்கான் ஜீவாவின் மகன் என்று சொல்வாரே தவிர திலீவன் அப்பன் என்று சொல்ல மாட்டான். இது வரலாறு. நன்றி ஐயா. உங்களுடன் இந்த நீண்ட நேரம் உரையாடியது என்னுடைய மனதுக்கு மிகவும் திருப்தியை தருகின்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதற்காக, அரிய பல கருத்துக்களை எல்லாம் நீங்கள் தந்ததற்காக, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையிலே விடைபெறுகின்றோம். வணக்கம். 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 இன்றைய ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சிக்கு அதிதியாக வருகை தந்து சிறப்பித்தார்கள் முதுபெரும் எழுத்தாளரும் இலக்கியவாதியும் முற்போக்கு சிந்தனையாளரும் மல்லிகை சஞ்சிகையின் ஆசிரியருமாகிய டொமினிக் ஜீவா அவர்கள். இத்துடன்
இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.